ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே. நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். இது 62வது சீரீஸு. டேட் 29/8/2024. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். கோல்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ரொம்ப நாளாக இதே ரேஞ்சில் போயிட்டுருக்கு. எப்போ வேணாலும் ஷார்ப்பாக கீழே வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி சின்ன நியூஸ் வந்தது, சின்னதாக ரிவர்ஸ் ஆச்சு. அந்த நியூஸ்லாம் நம்ம கேர் பண்ணவே தேவையில்ல. நம்ம எப்போவுமே வந்து லாங்காக ஹோல்டிங் பண்ணி எந்தெந்த லெவலில் நம்மளுக்கு என்ட்ரிஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஆனால் டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகே. நம்ம பார்த்துருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட்டு இப்போதைக்கு 8 என்ட்ரி லாஸில் தான் இருக்குது. இது எந்த லெவலில் நமக்கு ப்ராஃபிட் போகுதுன்னு வர வீடியோஸில் நம்ம இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது சில்வர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு எதுவும் கிடையாது, ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஏயுடி கேடு இப்போதைக்கு எதுவும் இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஏயுடி சிஹெச்எஃப்பில் 1 2 3 4 5 6 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட் மேலே போயிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து சிஹெச்எஃப் பேரண்டதுனால நம்ம மேலே போக சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்ச் போகாமல் கீழே வந்துட்டு இப்போ திருப்பி புல் பேக் ஆகிட்டுருக்கு. இந்த புல் பேக்கு நல்லா கண்டினியூ ஆகுமான்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு சேஃபான ப்ராஃபிட்டில் நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்கும் ஏயுடி சிஹெச்எஃப். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி ஆல்ரெடி ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி கேர் பண்ண தேவை, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே எடுத்தாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ஏயுடி ஜேபிஒயில் அதே மாதிரி தான். இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ப்ராஃபிட் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். சேஃபான ஜோனில் தான் இருந்தோம். இன்னும் ஜேபிஐ பேரு மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வரதா இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். 3 என்ட்ரி ப்ராஃபிட்டில் இருக்குது, 2 என்ட்ரி லாஸில் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போவே ப்ராஃபிட் ரேஞ்சில் போயிட்டு தான் இருக்குது. அடுத்தது ஏயுடி நியூசிலாண்டில் 1 2 3 என்ட்ரி வந்து நல்லா ப்ராஃபிட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் சின்ன மூமெண்ட்டு கீழே இறங்கி அப்படி பொறுமையாக வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்தது. இந்த இடத்துல இருந்து ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த என்ட்ரி கொஞ்சம் கீழே வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரியோட சேர்த்து நம்மளுக்கு 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு. 4 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா இந்த 4வது என்ட்ரி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி நடந்த என்ட்ரிஸ் எல்லாம் அழகாக பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து போயிட்டு ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணிச்சுன்ட்டு பழைய வீடியோஸில் இருக்குது, பாருங்கள். இப்போ இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. கேடு சிஹெச்எஃப்பில் 2 என்ட்ரி தான். ரெண்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்கும். நம்ம இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் மேலே புல் பேக் ஆகி மேலே போச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வருதா இல்லைன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது கேடு ஜேபிஒயிலும் பொறுமையாக 1 2 3 4 4 என்ட்ரியும் சின்ன லாஸில் இருக்கும். ஓகே. சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன லாஸ் தான். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கு. இந்த என்ட்ரி கவர் பண்ண போகுது. கொஞ்சம் மேலே போக நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கவர் பண்ணிகிட்டே வரும் மேக்ஸிமம். பார்க்கலாம். ஓகே. அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஐ ஒன்றும் கிடையாது, இது ஃபெயில்ட் ஆகிருந்ததுனால இந்த என்ட்ரி நம்ம கவர் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஹீரோ ஏடியில் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் நம்ம எதுவும் வாட்ச் பண்ண தேவை. இது முடிஞ்ச உடனே அடுத்தது நம்மளுக்கு அடுத்த என்ட்ரிக்கு ஒரு சிக்னல் வந்துடுச்சு. நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணலை. ஆனால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு இந்த ரேஞ்சில் வரும் போதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த ரேஞ்சை வந்து தொடரணும், இல்லை இந்த ரேஞ்சை வந்து தொடரணும்னு சொல்லியிருந்தேன்.
செகண்ட் ரேஞ்சை வந்து தொட்டுச்சு. இந்த ரேஞ்சில் நம்ம மார்க்கும் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மார்க்கிங்கும் வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டு நம்மளுக்கு அடுத்த ரிவர்ஸ் பாயிண்ட்டும் கிடச்சிச்சு. இந்த ரிவர்ஸ் பாயிண்ட்டை இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் இதில் எந்த இடத்துல என்ட்ரி வருதுன்னு பார்த்துட்டு அந்த என்ட்ரியை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போகலாம். இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு சேஃபாக வெளில வந்தாச்சு ஹீரோ ஏடியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஹீரோ கேடு. ஹீரோ கேடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கலன்னா எப்போ வேணாலும் ஷார்ப்பாக கீழே இறங்கும்ன்ட்டு. இந்த ரேஞ்சில் வரும்போதே நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கவர் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இது கீழே வரும்போதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டை ரேஞ்ச் எடுத்து எல்லாமே சேர்ந்து ப்ராஃபிட் கொடுக்க சொல்லியிருந்தேன். அதே போல் எடுக்கிற ஒரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரிக்கும் சேர்த்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்து இப்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரியுமே ப்ராஃபிட் தான். எந்த என்ட்ரியுமே லாஸ் கிடையாது. ப்ளஸ் இந்த என்ட்ரியும் சேர்த்து ப்ராஃபிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து இந்த ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் டெவலப் பண்ணுச்சுன்னா ஷார்ப்பாக இந்த ரேஞ்சுக்கு வந்து நின்றோம். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்சுக்கு வருதா இல்லையான்ட்டு நம்ம பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துலையே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை கவர் பண்ணுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஹீரோ கேடு வெயிட் பண்ணதுக்கு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப். ஹீரோ சிஹெச்எஃப்பில் ரெண்டு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக மேலே போயிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது சின்னதாக ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துடுச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு என்ட்ரி கிடைக்கணும் நம்மளுக்கு. இந்த ரேஞ்சில் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு தான் கவர் ஆகிருக்கும். இப்போதைக்கு சின்ன லாஸில் இருக்கும். ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன லாஸில் தான் இருக்கும். ஓகே, ஆனால் சேஃபாக தான் இருக்கும். ஒன்றும் அந்த ரிஸ்க்கான ட்ரேட்லாம் எதுவும் கிடையாது. சேஃபாக தான் இருக்கும் 2 என்ட்ரின்றதுனால. ஓகே, இது வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபியில் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரியும் கிடச்சிருச்சு. இப்போது இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி வந்திருக்கு. ப்ராஃபிட்டை புக் பண்ணி இந்த ரேஞ்சு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ரேஞ்சு கீழே வராதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சிலையும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கீழே போகிறது கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கொஞ்சம் கீழே போனாலும் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு தான் கீழே போவோம். கீழே போயிட்டு கீழே போன வேகத்தில் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது மாதிரி பொறுமையாக ரேஞ்ச் எடுக்காது. கண்டிப்பாக கீழே போச்சு ஷார்ப்பாக மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. இப்போதைக்கு 2 என்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபிஒயில் 3 என்ட்ரி, 3மே இப்போது சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். சின்ன ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 என்ட்ரி இதுக்கப்புறம் ஜேபிஒய் பேர்ன்றதுனால புல் பேக் ஆகி இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சுன்னா இந்த ரேஞ்சில் வரும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கவர் பண்ணிடும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் கவர் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் என்ட்ரிஸ் எடுத்தது எல்லாமே நல்லா மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஹீரோ நியூசிலாண்ட். ஹீரோ நியூசிலாண்டில் இப்போது ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் சிக்னல் வந்துடுச்சு, இன்னும் என்ட்ரி கிடைக்கல. இந்த என்ட்ரி வரும்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கவர் பண்ணலாம். இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. ஓகே, அடுத்தது ஹீரோ யூஎஸ்டி. ஹீரோ யூஎஸ்டியில் இந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தேன் நல்லா மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கணுன்ட்டு. அதே போல் இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சி இன்னும் 2-3 என்ட்ரி கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 என்ட்ரி கொடுத்துட்டு யூஎஸ்டி பேரெல்லாம் கீழே இறங்கும்போது இதுவும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் 3 என்ட்ரியோட கீழே வந்துன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்தாலே நல்ல ப்ராஃபிட் தான். இல்லை இந்த ரேஞ்சுக்கு வரும். அடுத்தது இந்த 3 ரேஞ்சில் எந்த ரேஞ்சில் வருதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு 3 என்ட்ரியோட நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு ஹீரோ யூஎஸ்டி. அடுத்தது ஜிபிபி ஏயுடி ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி முடிஞ்சிச்சு என்ட்ரிஸ். அதனால் இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் எதுவும் பார்க்கறதில்ல நம்ம. அதுக்கப்புறம் ஜிபிபி கேடு ஒன்றும் கிடையாது.
ஜிபிபி சிஹெச்எஃப் சிஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா சாரி பழைய என்ட்ரிஸ் எல்லாம் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்தது. செல்லு கொடுத்து பை கொடுத்து செல் கொடுத்து பை கொடுத்துருக்கு. இப்போ இந்த பை என்ட்ரி வந்து ஒரே ஒரு என்ட்ரியோட ஓடிட்டுருக்கு. இந்த ஒரு என்ட்ரி வந்து இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகணும், ஆனால் இன்னுமே க்ளோஸ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மேலே போச்சுன்னா நல்லது தான் நம்மளுக்கு, ஆனால் ஒரே ஒரு என்ட்ரியோட ஓடிட்டுருக்கு, அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போதைக்கு நல்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் இருக்கும் ஒரே ஒரு என்ட்ரியோட. ஓகே, ஜிபிபிசிஹெச்எஃப். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். 3 என்ட்ரி தான், 3 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. சேஃபான ஜோனில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி, ஜிபிபி ஜேபிஐ பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அடுத்தது ஜிபிபி நியூஸ்லேண்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. இதை பற்றி நம்ம எதுவும் கேர் பண்ண தேவை. நெக்ஸ்ட்டு ஈரோ யூஎஸ்டி. கடந்த 3 என்ட்ரிஸோட 3 செட்டு பார்த்தீங்கன்னா செல்லு தான் வந்தது. இதுவும் செல்லு தாங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் செல்லு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. இப்போவும் செல்லு தான் ஓடிட்டுருக்கு. 1 2 3 4 5 5வது செல்லு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 5வது செல்லு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு. இந்த என்ட்ரி வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த ரேஞ்ச் வந்தாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஆனால் இப்போவே ப்ராஃபிட்டை ஓரளவு கவர் பண்ணின்னு வருது இந்த 2 என்ட்ரியும் சேர்ந்து. இன்னும் கீழே வர வர நம்மளுக்கு எப்போ வேணாலும் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம சேஃபாக ஜோனில் தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் டேஞ்சரான லாட்லாம் கிடையாது. 4 1 2 3 இந்த இடத்துல 2 என்ட்ரி. ஓகே, 4 6 என்ட்ரியோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம். அடுத்தது நியூஸ்லாண்ட் சிஹெச்எஃப் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாட்ச் பண்ண தேவை. நியூஸ்லாண்ட் ஜேபிஐ அதே கதை தான். நியூஸ்லாண்ட் கேட் இப்போதைக்கு 3வது என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஒரு என்ட்ரி வந்திருக்கு, இந்த என்ட்ரி கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இதுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டு இங்கே ஒரு என்ட்ரி, இந்த லாஸ்ட்டில் ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு 2-3 என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த ரேஞ்சில். ஓகே, அதே போல் நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் டச் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரியும் கொடுத்து 3வது என்ட்ரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த 3வது என்ட்ரி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் மேலே போகணும்னு நினச்சா கூட மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் எடுத்து இங்கேயே இதுக்கு மேலே போகாமல் இங்கேயே 1-2 என்ட்ரி கிடைச்சாலும் கிடச்சிட்டு ஷார்ப்பாக கீழே இறங்கி இந்த ப்ரெஷர் எல்லாம் டெவலப் பண்ணி ஷார்ப்பாக கீழே இறங்கி இந்த இடத்துக்கு வரும் கண்டிப்பாக. ஓகே, அப்போ வரும்போது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு 3 என்ட்ரியோட ஓடிட்டுருக்கு, சின்ன லாஸில் ஓடிட்டுருக்கு. ஓகே, நியூஸ்லாண்ட் யூஎஸ்டி ஆல்ரெடி ஒரு என்ட்ரி அதே போல் தான் சொல்லியிருந்தேன். நியூஸ்லாண்டு இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்து இங்கே வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமும் இன்னும் ப்ரெஷர் போயிடுச்சு. இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப மேலே போகாது, ஒரு 2-3 என்ட்ரி கொடுத்துட்டு ஷார்ப்பாக கீழே இறங்கும் சொல்லியிருந்தேன். ஆனால் கீழே இறங்கலை, மேலே தான் இருக்குது. இப்போ தான் ரேஞ்சு டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சில் இருந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்தாலே நல்ல ப்ராஃபிட்டு தான். இந்த ரேஞ்சுக்கு வரணும் கண்டிப்பாக, ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. இந்த ரேஞ்சுக்கு வரணும். இப்போதைக்கு 1 2 3 4 5 என்ட்ரியோட நியூஸ்லாண்ட் யூஎஸ்டி ஓடிட்டுருக்கு. அடுத்தது யூஎஸ்டி கேட். ரொம்ப நாளாக என்ட்ரியே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். பக்கத்தில் ஒரு என்ட்ரி வந்துடுச்சு. அந்த என்ட்ரியோட ரேஞ்சும் டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த ரேஞ்ச் எடுத்து
இங்கே போயிட்டு க்ளோஸ் ஆகுதா, இல்லை இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னு தெரில. ஆனால் யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பொறுமையாக எல்லா இடத்துலையும் ரேஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இந்த என்ட்ரியை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஓகே, யூஎஸ்டி சிஹெச்எஃப் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். யூஎஸ்டி சிஹெச்எஃப் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்துடுச்சு. இந்த ரேஞ்சுக்கு கீழே வரும்போது ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். 1 இல்லை 2 என்ட்ரியாகவே கிடச்சிச்சு நம்மளுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராஃபிட்டை இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். எப்போ வேணாலும் இந்த என்ட்ரி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்த இந்த லெவலுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த ரேஞ்சுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம், இல்லை பொறுமையாக ரேஞ்ச் எடுத்தும் போகலாம். எப்படி வந்தாலும் ஓகே தான், நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சா. ஓகே, இப்போதைக்கு 3 என்ட்ரியோட யூஎஸ்டி சிஹெச்எஃப் ஓடிட்டுருக்கு. ஓகே, 3 என்ட்ரி மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். 3 என்ட்ரியோட இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இந்த ரேஞ்சில் டெவலப் ஆகிட்டு தான் மேலே போகணும். இது கீழே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான், பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஐ ஒரே என்ட்ரி, இது கீழே போக சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். எதனாலனா ஜேபிஐ பேர் எல்லாம் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது மட்டும் ப்ரெஷர் கீழே டெவலப் ஆகாது யூஎஸ்டி சேர்த்ததுனால. இது மேலே போக ட்ரை பண்ணும். மேலே போச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு என்ட்ரியோட ஓடிட்டுருக்கு. இந்த மார்க்கெட்டில் இப்போதைக்கு நம்ம இவ்வளோதான் ஸ்டேட்டஸு. கோல்டு மட்டும் கொஞ்சம் நல்ல மேலே போயிட்டுருக்கு. எப்போனாலும் ரிவர்ஸ் நியூஸ் வந்து நம்மளுக்கு எப்போனாலும் ஃபாஸ்ட்டாக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள் கோல்டை. எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் கோல்டில் இருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.